ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிபோஷில் வந்து element-1 பார்த்துட்ருக்கோம். ஸோ element-1 வந்து ரெகுலேட்டிங் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஸோ அந்த டாப்பிக்கில் உள்ள அந்த ஃபார்மல் இன்ஃபார்மல் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்மல் ஆக்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அந்த ஃபார்மல் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க இதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அந்த ஃபார்மல் பற்றி நம்ம பார்த்தோம். இஷ்யூ ஃபார்மல் ஆக்ஷன், இஷ்யூ லெஜிஸ்லேஷன், அதுக்கப்புறம் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒவ்வொரு ஆக்ஷன்ஸு. ஸோ நம்ம கோர்ட்டில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸு. ஸோ அடுத்து நம்ம இப்போ கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்து இப்போ ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம மேல்முறையீடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்பீல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது. ஸோ அது என்னன்னு பாருங்கள். ஃபார்மல் ஆக்ஷன் அப்பீல் கேன் பி மேட் அகைன்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் 3 திங்ஸு. ஸோ அகைன்ஸ்ட், ஸோ ஃபார்மல் ஆக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக கீழே உள்ள அந்த 3 திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 3 திங்ஸ் மூலிமா வந்து 3 இது மூலிமா நம்ம வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து the service of the prohibition notice. ஸோ அந்த ப்ராகிபிஷன், அதாவது நோட்டீஸ் நம்ம அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதோட சர்வீஸை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம அப்பீல் பண்ணலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில இது இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு எதிராக வந்து நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். தென் அடுத்து வந்து கண்டென்ட்டு. ஸோ கண்டென்ட் வந்து ஸோ அந்த ஃபார்மல்லே நம்ம பார்த்துருப்போம், இஷ்யூ ஏ ஃபார்மல் கல்யூஷன் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எவிடென்ஸ் அட் த லேட்டர் டேட். ஸோ எவிடன்ஸ் வந்து லேட்டாக கூட சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த லேட்டாக சப்மிட் பண்ணுறதுக்குள்ளே அதோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் எதுவும் மேல்முறையீடு பண்ணணுன்னா ஸோ நீங்கள் பண்ணிக்கிடலாம். அடுத்து வந்து த டைம் லிமிட் கிவன் ஃபார் கம்ப்ளைண்ட்ஸு. ஸோ நீங்கள் வந்து மேற்கொண்டே எனக்கு வந்து டைம் வேணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அப்பீல் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து மேற்கொண்டே எனக்கு கொஞ்சம் காலம் நம்ம அந்த டைம் எனக்கு ஒன்று, நம்ம இப்போ கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து உடனே எவிடன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண முடியலன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வேணும், இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். 1 மாதமோ இல்லை 2 வாரமோ 3 வாரமோ டைம் கேட்போம் பற்றியில். நம்ம இந்த சினிமாலாம் பார்த்துருப்போம், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், எவிடன்ஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லணுன்னே சரி இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஜட்ஜு ஓகே அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டைம் லிமிட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஃபார்மலுக்கு எதிராக வந்து நம்ம பண்ணுற ஒரு சில ஆக்ஷன்ஸு, அதாவது மேல்முறையீடு பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்ஷன்ஸு. ஸோ இதுவும் கூட இருக்கலாம். ஸோ நம்ம கொடுத்தது இந்த 3 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த 3 பாயிண்ட் ஓகே போதும், ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் வந்து an industrial tribunal can do one of the following 3 things. அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல் அப்படிங்கிறது வந்து ஐஎல்ஓட சேர்ந்த ஒரு அவங்க அது கீழே வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு அமைப்பு. ஸோ அவங்க கீழே வந்து 3 இதில் வந்து எப்படியெல்லாம் அவங்களோட ரோலை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, கேன்சல் த நோட்டீஸு. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எப்படி சொல்ல ஒரு அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது தென் அஃப்ரேமேட் அப்படிங்கிறது வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ ரத்து பண்ணதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தென் அடுத்து வந்து அஃப்ரேம் வித் மாடிஃபிகேஷன்னா ஸோ அந்த ரத்து பண்ணியிருப்பாங்களா. ஸோ அதில் எது மாடிஃபிகேஷன் பண்ணனாலும் ஸோ பண்ணிக்கிறலாம், ஓகேங்களா. ஸோ இது கீழே வந்து ஸோ bring the an appeal does not suspend the prohibition notice. அதாவது நம்ம இப்போ மேல்முறையீடு பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம அப்பீல் பண்ணுறது வந்து நம்ம தடை அறிவிப்பு, அதாவது நம்ம ப்ராகிபிஷன் நோட்டீஸை வந்து நிறுத்தாது. ஸோ ஒரு நபர், அதாவது ஒருத்தர் வந்து இஃப் த பர்சன் சர்வ்டு வித் த ஒப்பீனியன் வைஸ். ஸோ அந்த பர்சனுக்கு ஒப்பீனியன், ஸோ அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, வேலை பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டு ஹாவ் டு சஸ்பெண்ட், அதாவது பணியை வந்து நிறுத்தி வச்சாலும்
அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கேன் அப்பீல் மஸ்ட் பி மேடு வித் த இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல். ஸோ அவங்க வந்து அப்பீல் பண்ணலாம். ஸோ யார்கிட்ட அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல்கிட்ட அப்பீல் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்பீல் பண்ணலாம். அட்வான்ஸ் ஆஃப் த அப்பீல் பீயிங் ஹார்டு. அதாவது இது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஆனால் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து வந்து இட் இஸ் an offense to contravene any requirement or prohibition imposed by a improvement of prohibition notice. அதாவது எந்த ஒரு தேவை, அதாவது ஒரு தேவை இல்லை அல்லது அப்படின்னா அந்த தடையை மீறுறது வந்து சட்டப்படி தப்பு. ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம் ஸோ வந்து வேலை பண்ணக்கூடாது. ஸோ வந்து அவங்கள வந்து அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க அந்த ஒர்க்கை. ஸோ அதேமாரி நீங்கள் வந்து யார்கிட்ட பர்மிஷன் கேட்காம நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சட்டப்படி குற்றம். ஸோ அவங்க வந்து அடுத்த லீகலாக வந்து ஒரு சில கான்சிக்யூஷனை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மலில் உள்ள அந்த உள்ள ட்ரிக்ஸன் இது எல்லாமே. ஸோ இந்த டாபிக் அவ்வளோதான். ஸோ இனி அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஏதோ டவுட் இருந்துச்சோம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ண பார்க்க, இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.